ஹலோ வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம செடியோட அப்டேட்டு பார்ப்போம். பார்த்துக்கு முன்னாடி நீங்கள் ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. நான் நேற்று போட வேண்டிய வீடியோவை இன்றைக்கி காலையிலே போட்டு விட்டேன். நான் நேற்று கொஞ்சம் வெளியே போயிட்டனால வீடியோ போட முடியல. இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம செடிகளோட அப்டேட் பார்ப்போம். இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், சீனி கிழங்கு எவ்வளோ நீளமாக போய்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள். இந்த கரும்பை இப்படி குறுக்க தான் வச்சு நடணுமா எனக்கு தெரியாது. இப்படி ஆமலே வச்சுருந்து தழுக்கவே இல்லை. இப்போ குறுக்க போட்டு வச்சுருக்கேன். வச்ச பிறகு தழுக்க போகிற மாதிரி தெரியுது. பார்க்கணும். இல்லைனாக்கும் இந்த பாருங்கள் இவர் இன்னொரு கரும்பை எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். போன சண்டே எங்கிட்ட கோயிலுக்கு போயிட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. இந்த இதில் ஃபுல்லும் வேர் பிடிச்சிருச்சு பாருங்கள். இது நல்லா இன்னும் கொஞ்சம் வேர் பிடிச்சி இந்த இடத்துல முளை விட்ட உடனே என்ன செய்யணும், எடுத்து இதை நட்டு விடணும். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு நீல பாவக்காய் ஒன்று வர்றாங்க. இங்கனக்குள்ளே ஒரு பீக்கங்காய் ஒன்று வருது. இங்கிட்டு ஒரு புடலங்காய் ஒன்று வருது. எல்லாத்தையுமே மரத்தில் ஏற்றி விட்டுருக்கேன். புடலங்காங்க பாருங்கள் எவ்வளோ பெருசாகிடுச்சுன்னு. கொஞ்சம் கீழே மண்ணை கிளறி கொஞ்சம் உரம் போட்டு விட்டேன். வெர்மி கம்போஸ்ட்டும் இந்த மாட்டுச்சாணத்தூள் உரத்தையும் போட்டு விட்டேன். நல்லா எவ்வளோ பெருசாக வந்துச்சு பாருங்கள். நல்லா குண்டு குண்டுன்னு இருக்குது. காயுமே எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள். எல்லா செடியுமே நல்ல செழுமையாக இருக்காங்க. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி தண்ணி மழை தண்ணியவே எடுத்து ஊற்றி விட்டேன். அதனால் இன்றைக்கி நம்ம பூக்கள் கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிடுவோம். ஏன்னா இன்றைக்கி விளக்குக்கு போட சாமிக்கு வைக்கிறதுக்கெலாம் கொஞ்சம் பூக்கள் இருக்குது. செவ்வந்தி பூக்கள் இருக்குது, ஒரு தக்காளி பழம் இருக்குது. எல்லாத்தையும் என்ன செய்வோம், இன்றைக்கி நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிடுவோம். அது கூட வியூவர்ஸ், இது வெள்ளை கரிசலாங்கண்ணின்னு விதைன்னு ஒருத்தவங்க கொடுத்தாங்க. போட்டேன், முளைச்சிருக்கு. ஆனால் அது வெள்ளை கரிசலாங்கண்ணியா என்னன்னு எனக்கு பார்த்து சொல்லுங்கள். இந்த இப்படி குட்டி குட்டியாக இலை வந்திருக்குது. இதான் வெள்ளை கரிசல். நான் முதல்ல இப்போ தான் விதை போட்டு வளர்க்குறேன். அதனால் தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இந்த செவ்வந்தி நல்லா மலர்ந்துருச்சு பாருங்கள். இதை நல்லாமல் கட் பண்ணிக்கிடுவோம். இதை கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். அதுபோக எங்கள் வளர்ப்பு என்ன செஞ்சாங்க, ஒரு ஓனானை பிடிக்கன்னு இந்த செடியை கட் பண்ணி விட்டுட்டாங்க. அதை எடுத்து நட்டு வச்சேன். வாடாமல் தான் இருக்குது. அதனால் அதுலேருந்து பூவையும் எடுத்தாச்சு. அப்படி இதில் வாடாமல்லையே கொஞ்சம் பரும்பரு பூவாக இருக்கும்ல, அதையும் இப்போ நம்ம எடுத்துக்கிடுவோம். இப்போ பாருங்க, இவ்வளோ வாடாமல்லி பூ எடுத்துருக்கு. அடுத்து மஞ்சள் கலர் செவ்வந்தி இருக்குது, அதையும் கொஞ்சம் எடுத்துக்கிடுவோம். இங்கே பாருங்க, மஞ்சள் கலர் செவ்வந்தி நல்லா மலர்ந்துருக்காங்க. அதனால் அதையும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு, கொஞ்சம் மிளகாவும் நல்ல பருத்த மிளகாவாக கிடக்குது, அதை எடுத்துகிட்டு ஒரு தக்காளி பழம் இருக்குது, அதையும் எடுத்துக்கிடுவோம்.